ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் விமர்சன விவாதம் பகுதியில் குற்றம் தவிர். குற்றம் தவிர். பல குற்றங்கள் தவிர்த்துட்டா பிரச்சனையே இருக்காது. குற்றம் பண்றதை தவிர்க்க சொல்றாங்க. சமீபமாக தான் ஒரு படம் குற்றம் புதிதுன்னு வந்தது. அது வேற. ஆமா, நிறைய பேர் கேட்டாங்க, குற்றம் புதிதா குற்றம் தவிர அப்படின்னு. ஆமா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான். ஆமா ஆமா, பரவாயில்ல. இது வந்து குற்றம் தவிர். அது குற்றம் புதிது, இது குற்றத்தையே தவிர்த்துடுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் என்ன குற்றம் என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாவே ரிஷி ரித்விக் நம்ம அட்டு ஹீரோ. அட்டுன்னு ஒரு படம் வந்ததுல அருமையா நடிச்சிருந்தாப்புல. ரிஷி ரித்விக் தான் இந்த படத்துல ஹீரோ. அவர் கூட ஆராத்தியா, பருத்தி வீரன் சரவணன், வினோதினி, ஆனந்த பாபு, சென்ராயன், ஜார்ஜ் விஜய், சாய் தீனா, மீச ராஜேந்திரன், நம்ம விஜயகாந்த் சப்போர்ட், வடிவேலு எதிர்ப்பு அவரு, ராணுவ வீரர் காமராஜ், குழந்தை சாய் சைந்தவி, இப்படி பலரும் நடிச்சிருக்கிறாங்க. கூட அவரு ப்ரொடியூசர் பாண்டுரங்கன்னு நடிச்சிருக்கிறாரு. அவர் பாட்டு சீன்ல நடிக்கிறாரு, டைலாக் சீன்ல நடிக்கிறாரு. போட்ட காசுக்கு நடிச்சே தன்னுடைய இதெல்லாம் வந்து, ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. சும்மா சில பேர் காசு போட்டு விட்டு உட்காந்து பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர்ஸ்காரர் அவரு நல்லா பண்ணியிருக்கிறாரு. பாண்டுரங்கன். உண்மையாக என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் தவிர். அதுதான் என்ன குற்றம். ஒரு இட்லி கடை, தள்ளுவண்டி கடை. அந்த அக்கா வினோதினி நம்ம படங்கள் பாலுமகேந்திரா, இந்த படங்கள் நிறைய படங்கள், அம்மா ஆமா இல்லை அப்படிங்கிற லெவலில் அந்த அம்மாவோட தம்பி நம்ம அட்டு ரிஷி ரித்விக். தம்பியை போலீஸ் ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது அதோடைய எண்ணம். ஆனா தம்பி அக்காவு மேல அப்படி ஒரு உயிரே வச்சிருக்காப்புல. அக்கா பொண்ணு மேல உயிரை வச்சிருக்காப்புல. கணவனை இழந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பையன் போலீஸ் ஆகணுங்கிறதுக்காக வாழெல்லாம் சுருட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ரிஷி ரித்விக். ஆனா ஒரு கட்டத்துல இந்த சமூகமும் சூழலும், குறிப்பா மருத்துவ மாஃபியாக்கள், அவங்களால அவர் அக்காவை இழக்கிறாரு. இல்லாத ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்னி அறுத்துட்டு விட்டுறாங்க. இவரு அவங்கள பழிவாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அக்காவோட தம்பியின் போலீஸ் கனவு என்னாச்சு? முக்கியமா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் வந்து உண்மையாவே டிஃப்ரெண்டான ட்விஸ்ட். ஆனா திடீர்னு சொல்றப்ப அதை ரொம்ப நம்மளால நம்ப முடியல. ஏண்டா அக்கா பொண்ணு காதலி எல்லார்கிட்டயுமே அப்பா மறைச்சிருப்பீங்க அப்படின்னு தோணுச்சு. அங்கதான் படம் கொஞ்சம் சீக்ரெட் ஆபரேஷன் அப்படிங்கிற மாதிரி. அங்க திடீர்னு டெல்லி போலீஸா மாறிடுறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது? அரசியல்வாதி, அமைச்சரா இருக்கிற சரவணன், டாக்டரா இருக்கிற ஆனந்த பாபு, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இவங்க அக்கா கிட்னி அறுத்துருக்குறாங்க. பெரிய லெவல்ல கோடிகள்ல உறுப்பு மாற்று வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரினோட டைப் வச்சுட்டு பண்றாங்க, கொலாப்ஸ் வச்சுட்டு பண்றாங்க. இந்த கொலகார கும்பலை ரிஷி ரித்விக் கூண்டுல ஏத்துனாரா இல்ல அவரே தண்டிச்சாரா? இதுதான் இந்த படத்தோட கதையும் களம். தவிர்த்துட்டு என்னென்ன பண்ணாரு. ஆமா, குற்றம் தவிர் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி குற்றம்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதை. ஆமா, ரிஷி ரித்விக் உண்மையா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காப்ல. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காப்ல. ஒரு ஹீரோக்கான தான் அவருக்கு வந்து ஒரு முழு ஸ்கோப் இருக்கு. ஆமா, நிச்சயமா. தாடி மீசையுமா இருந்தாலுமே ஒரு கண்ணுலாம் நல்ல பவர்ஃபுல் கண்ணு இருக்கு. அழகா பண்ணிருக்காங்க. அந்த சாங் சூப்பரா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கரெக்டா சொன்னீங்க. ருத்ராவா வர்றாரு, ருத்ராங்கிற கேரக்டர்ல வர்றாரு. அது மாதிரி அக்கா மேல உள்ள பாசத்துலயும் சரி, காதலி மேல உள்ள அந்த லவ்லயும் சரி, அக்கா மகள் பூஜா மீது உள்ள அந்த மாமம் பாசமும் சரி மிரட்டி இருக்கிறாப்புல. அது மாதிரி குற்றம் கண்டா பொங்கி எழுதுலயும் சரி உண்மையாவே சிறப்பா பண்ணிருக்காங்க. ஒரு ஆக்ஷனா மாற அவதாரம் வேற லெவல்ல இருந்தது. அதுவும் அக்கா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷன் வேற லெவலு. அது மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிளா வர்ற ஆராத்தியா உண்மையா அருமையா பண்ணிருக்குது. அந்த பொண்ணும் கான்ஸ்டபிளா கையாளாகாத தனமா. ஏன்னா இன்னைக்கெல்லாம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைச்சா கூட பண்ண முடியாதுங்க. அதிகாரம் உள்ளவங்க தான் செய்ய முடியும். இது போய் அப்பயே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சி பார்க்கும். அவரு போமா அப்படின்றாரு. நம்மால் யாரு? மீச ராஜேந்திரன். ஏமா சும்மா எல்லாம் பெரிய இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், காதலாவது கத்திரிக்காயாவது அப்படின்றாரு. அவங்களுடைய நடிப்பு செம்மையா இருந்தது. மீச ராஜேந்திரனும் சூப்பர், ருத்ராவும் சூப்பர். அது மாதிரி ருத்ராங்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் ஆராத்தியா அவங்களும் சூப்பர், ருத்ராவும் சூப்பர். அவர் ஏற்கனவே சொல்லிட்டோம். அது மாதிரி ருத்ராவோட அக்காவா நம்ம அட்டு ரிஷி ரித்விக்கோட அக்காவா வர்ற வினோதினி சைலண்டா ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்க எல்லா படத்துலயும் எதிரி பண்ணிருக்காங்க. அம்மா சாங்லாம் அல்டிமேட்டா இருந்தது. அக்காவை அம்மாவா பாவிக்கிறதெல்லாம். அமைச்சர் மணிவாசகமாக பருத்தி வீரன் சரவணன் மிரட்டி இருக்காப்ல. பருத்தி வீரன் சரவணனுக்கு எல்லா கேரக்டரும் பொருந்தது. செம்ம ஒரு படத்துல வக்கீலு,
ஆமா மிரட்டி இருக்காப்ல. அரசியல்வாதி, வக்கீல், ஒரு சாதாரண பியூனு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அழகா சித்தப்பா, சித்தப்பு கொடுத்தாலும் கத்தப்பா பண்றாரு, மத்தப்பு கொடுத்தாலும் மத்தாப்பா கொளுத்துறாரு. ஆமா உண்மையா சரவணன் வந்து கிரேட். ஆமா பருத்திவீரன் சரவணன். அது மாதிரி மோசடிகள் செய்யற டாக்டரா ஆனந்த பாபு ஒரு 2-3 படம் இப்போ வந்துட்டு இருக்கிறாரு. இதுவும் முன்னாடி எடுத்த படம் தான் போட்டுருக்குது. ஆனந்த பாபு மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு ரீரவுண்ட்ல பெரிய லெவலில் வரட்டும். ஏன்னா அவ்வளோ பெரிய இவரோட பையன், அவருடைய பையன்களும் இப்போ நடிக்க வந்துட்டாங்க. 2 படத்துல ஹீரோவா வந்துருச்சு படம். பூஜாவா வர்ற சிறுமி சாய் சேர்ந்தவையும் ஒன்று குறை சொல்ற மாதிரி நல்லா பண்ணிருக்கு. புதுமுகனே தெரியாத ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. இன்ஸ்பெக்டரா வர்ற மீச ராஜேந்திரன் சொல்லிட்டோம். ரவுடி மணிவண்ணனாக வரும் சாய் தீனா. சாய் தீனா வேற லெவல். சாய் தீனாவும் சரவணன் மாதிரி தாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதோட அடாப்ட் ஆயிடுறாரு, அதை தனக்குள்ள எடுத்துக்கிறாரு. ரேவின் பாஸ்கரோட ஒளிப்பதிவு வேற லெவல். சென்ட்ராயன் கேரக்டர். ஆமா அது வரும். சென்ட்ராயன் நல்லா இருக்கு. சென்ட்ராயன் கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்ம இவரு இருந்தாரு ரோவின் பாஸ்கர், இவரு நம்ம என்னது விஜய், ஜார்ஜ் விஜய். ஓகே ஜார்ஜ் விஜயோடைய நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்டா வருவார் இவருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா சென்ட்ராயன், ஜார்ஜ் விஜய் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ரோவின் பாஸ்கரோட ஒளிப்பதிவு பிரமாதம். அதே மாதிரி சண்டை காட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேமரா அங்கங்க வச்சு மசதி இருக்காப்புல. ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் வேற லெவலுங்க. உண்மையா அதுல ப்ரொடியூசர் முதல்ல ஒரு பாட்டு காடுவாரு, அதுவும் சரி. அப்புறம் ஒரு குத்துப்பாட்டு வேற லெவல். அப்புறம் அம்மா பாட்டு எல்லாமே. என்ன ஒண்ணு எடிட்டர் ரஞ்சித் குமார் மட்டும் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமா கிரிப்பா இருந்திருக்கும். ஆனாலும் இந்த வாரம் 2-3 போலீஸ் ஸ்டோரி, அதில் இந்த ஸ்டோரியும் டிஃப்ரெண்டாக இருந்தது. உண்மையாகவே மருத்துவ மோசடியை வந்து தோலுரித்து காட்டி நம்ம பல படங்கள் பார்த்துருந்தாலும் இது வேற மாதிரி. அதாவது நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது என்னது இந்த இன்சூரன்ஸ் அதுக்காக பண்ற ஆப்ரேஷன் பண்ண வச்சு அந்த பண்ணிக்கிற ஏழைப்பாளைகளையும் இடுப்புல கிட்னியை திருடுறதுங்கிறது இந்த ஒரு கும்பல் செயல்படுதுங்கிறது ரொம்ப அழகாக தோலுரித்து காட்டியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே மருத்துவ காப்பீடு, அதான் இன்சூரன்ஸ், அந்த பேர்ல இவங்க அடிக்கிற அயோக்கியத்தனங்கள். காப்பீடு இருக்குன்னா ஒரு பில்லு போடுவாங்க, இல்லைன்னா ஒரு பில்லு போடுவாங்க. அதை வந்து ரொம்ப அழகா வேற விதமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்துல குற்றம் தவிர் உண்மையாவே கஜேந்திராவோட இயக்கத்துல உண்மையாவே சிறப்பா இருக்குது. குற்றம் தவிர்க்காம அனைவரும் ரசிகர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சில குறைகள் இல்லாமல் இல்லை, ஆனாலும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி குற்றம் தவிர்த்திடாதீங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லி விடைபெறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.